ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த அந்த பசில், லைட் பசில், அதோட அந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடோ இல்லை எது ரிலேட்டடோ இருந்தாலுமே உங்களுக்கு அந்த வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நேற்று டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 லைட் இருக்கும். அவங்களுக்கு அங்கங்கே பல்ப் எரிஞ்சு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒன்று காட்டுவாங்க. அந்த லைட் ஒரு 5 செகண்ட் ஆஃப் ஆயிரும். எந்தெந்த லைட்டு ஆக்சுவலாக எரிஞ்சுதுங்கிற அந்த சுவிட்சை வந்து நம்ம போய் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கேமு. பட் இதோட அந்த ஃபைனல் கேல்குலேஷன் புரியல. நிறைய பேர் சொன்னாங்க எப்படி இவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் விஷ்ணு தான் கம்மியான ஸ்கோர்னால நான் சொல்கிறேன், கம்மியான மிஸ்டேக்ஸ்னால. இப்போ மொத்தம் 100 லைட் இருக்குது, 25 பல்ப்பு தான் எரியும். அதில் விஷ்ணு ஆஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா எத்தனை பல்புனா 20 பல்பு. அவர் வந்து 5 பல்பு ஆஃப் பண்ணல. அப்போ அந்த 5 வந்து அவரோட மிஸ்டேக்கு. அவர் 5 ஆஃப் பண்ணாத மிஸ்டேக்கு. அப்போ மிச்ச 20 சுவிட்சு தான் ஆஃப் ஆகிருந்துருக்கணும். அதனால தான் அவங்க ஆஃப் பண்ண சுவிட்சோட கணக்கை பார்த்தாங்க. ஆனால் விஷ்ணுவுக்கு 24 சுவிட்சு, 20 சுவிட்ச் ஆஃப் ஆக வேண்டிய இடத்துல ஒரு 4 சுவிட்சு எக்ஸ்ட்ராவாக தப்பாக ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ 5 ஆஃப் ஆகாத அந்த பல்புகள் ப்ளஸ் 4 தப்பாக ஆஃப் பண்ண சுவிட்சுகள். இப்போ அவர் எந்த 20 ஆஃப் பண்ணியிருக்காரோ அந்த 20ஓட சுவிட்ச் மட்டும் இவர் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா எரிஞ்ச அந்த 5 பல்பு பாயிண்ட் தான் இவருக்கு. ஆனால் அவங்க சுவிட்சை கவுண்ட் பண்ணும்போது அவங்க 24 சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தாங்க. வேற அவர் 5 எரிஞ்ச பல்புகள், 4 வேற ஏதோ பல்புக்கான சுவிட்சை அவங்க ஆஃப் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் 9. நீங்கள் நேற்று நடந்த எபிசோட திருப்பி போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன மார்க் வந்ததோ அது வந்து இந்த பேசிஸ் தான். எரிஞ்ச பல்புகள், தப்பாக ஆஃப் பண்ணப்பட்ட சுவிட்சுகள். அந்த தப்பாக அந்த கேல்குலேஷன் தான் நான் சொல்கிறேன். 5 பல்பு 25ல் 5 அவர் 20 வந்து ஆஃப் பண்ணார், 5 பல்பு எரிஞ்சுது. அப்போ இந்த 5 பல்புக்கான சுவிட்சு போக மிச்சம் என்னென்ன இருக்கோ அதை ஆனில் இருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு மொத்தம் 20 ஆன் ஆக வேண்டிய இடத்துல 24 இது ஆனாக இருந்தது. ஸோ 5 ஆனான பல்புகள் ப்ளஸ் 4 தப்பாக ஆஃப் செய்யப்பட்ட சுவிட்சுகள் ரெண்டும் சேர்த்து தான் 9. இதை தான் நீங்கள் அவர் ஏன் கடைசியில் 16ன்னு சொன்னாங்கன்னா, 25 பல்பில் 9 மிஸ்டேக், அப்போ அதை கழிச்சா 16 தானே, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்தது. ஸோ இதுதான் அந்த கேமோட ஃபைனல் ஸ்கோர். இப்படி தான் அது. அந்த அங்கே இருந்த அர்ச்சனாவும் விஜயமே சொல்லியிருந்தோம். பட் அவங்க ஏன் பிளாங்க் இருந்தாங்கன்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இவருக்கு ஸ்கோர் 9 தான் வரப்போகுதுன்னு. அண்ட் இப்போ ரவுண்ட் 5 நடக்குது, டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் 5. ஸோ அதோட அப்டேட் உங்களுக்கு சீக்கிரம்னா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.